உள்ள இருக்கிற பார்ட்லாம் கழட்டி எடுத்துருவாங்க. உள்ள இருக்கிற பார்ட்லாம் நமக்கு தெரியாது, வெளியில் என்ன தெரிய போகுது. அப்படியே தப்பு தேவை யாராவது போய் சிகிச்சை பெற்றிருந்தா போய் ஸ்கேன் பண்ணி பார்த்துங்க, நம்ம உறுப்புலாம் உள்ள இருக்குதான்னு பார்த்துக்குங்க. ஏன்னா அப்படி ஆகிப்போச்சு. அவர் பேட்டி கொடுக்குறார், நான் 250க்கு மேலே நான் இந்த உறுப்பு மாற்று அறுவை, அதாவது கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கிறோம். அப்படி பண்ணியிருந்தா நான் எப்படி அந்த உயர் ரக கார் வாங்கணும்னு சொல்றார். எவ்வளவு எதிர்த்தாளமாக பேசுறார். ஒரு நாட்டு மக்கள் ஏழைகள், அந்த ஏழைகள் வறுமையை பயன்படுத்தி இப்படி இந்த கிட்னியை வேறொருக்கு மாற்றுவதற்காக பணத்தை கொடுத்து வியாபார பொருளாக ஆக்கியிருக்கான்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய குற்றம். அந்த குற்றச்செயல் கூட மறைக்கிறதுக்கு முடியல, அந்த குற்றச்செயலை நியாயப்படுத்தி பேசுகிறார். அதுதான் தவறா இருக்குது. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு இதையெல்லாம் முழுமையாக விசாரிக்கப்படும்.